ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, சோசியல் மீடியாவில் சில நாட்களாக வந்து வைரலான செம ஃபன்னான வீடியோங்களை சில எடுத்து ரியாக்டிங் வீடியோவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு செம ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெப்பன்ஸை போட்டாச்சு, வீடியோக்குள்ள போயிடலாம். அதுதான்டா, அதுதான் ஜிம்பாடி. இதை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தோணிடுச்சுங்க. என்னன்னா, அதே டெய்லர் அதே வாடகை. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிரியங்கா மஸ்தானி அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாடி பில்டர் ஒரு அவார்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சு. அது வாங்கினது மட்டும் இல்லாமல் வந்து அதை பெருமையாக நிறைய சேனலில் போட்டுருந்தாங்க. அதை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வாங்கிருது. ஆனால் அந்த பொண்ணுக்கு கூட கொஞ்சமாவது உடம்பு இருந்ததுங்க, கட்ஸ் இல்லாட்டாலும் கொஞ்சமாக இருந்தா. ஆனால் இந்த பொண்ணை பார்த்தோம்னா அப்படி ஏதோ சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு. இதையும் கூப்பிட்டு அப்படியே அவார்டு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பொசிஷனை பார்த்தாலே கொஞ்சம் அலறதா இருக்கு. அந்த கையெல்லாம் பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் சாப்பாடுக்கு இல்லாத பாடி பில்டர் மாதிரி தாங்க இருக்காங்க. சரி, அந்த அவார்டு கொடுக்குற அந்த பாடி பில்டிங் அந்த உருவத்தை அளவுக்கு கூட வந்து அந்த பொண்ணோட உடம்பு இல்லை. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி மெடல் வாங்கியிருக்குங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்கு. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ உள்ள காலத்துல இப்படி கூட பாப்புலர் ஆகலாம் போலுக்கு அப்படிங்கிறதாங்க நம்ம சொல்ல தோணுது. என்ன பண்ணுது இந்த பொண்ணு? ஸ்மெல் வரும் போலுக்கு. எங்கிருந்து வாட வருதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. அடச்சி, கருமம் கருமம். ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தரை கட்டிக்கிட்டு இந்த பாடுதான் பட வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த ஐபிஎல் பைத்தியங்கள் பல விதமாக வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதில் இது ஒரு விதங்க. என்ன அப்படின்னம்னா, கக்கூஸ்க்கு போனோம்னா கதை பூட்டிட்டு தானே போனோம். அந்த ஒரு பால்ல 2 பால்ல என்ன ஆயிர போகுது, அதை கூட வந்து கதை திறந்து வச்சுட்டு போறான். அவனுக்கு அந்த வாடை வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்கவங்க உயிர் வாழணுமா வேண்டாமா? கருமம் கருமம், என்னத்தை தின்னு தொழிச்சானா இந்த நாத்த நாருது அப்படின்ட்டு அந்த பொண்ணு திட்டிக்கிட்டே போகுது பாருங்க. இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. இந்த ரோடு ஏன் கொண்டு வந்துருக்கலையே? ஏன் என்னாச்சு? நெக்ஸ்ட் அந்த ரைட் எடுத்தோம்னா ஒரே பேக் ஸ்மெல்ல வரும். இது என்னடா ஸ்மெல் இப்படி வருது? ஏய், இது குப்பை ஸ்மெல் மாதிரியே இல்ல பாக்ஸ் ஸ்மெல் மாதிரி வருது. செம பிரில்லியண்டா சொன்னான் பாருங்க. அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு பாம்பு போடுறவனுக்கு கூட வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்மால் பாருங்க, பாம்பு போட்டு நாத்தம் வந்ததுன்னா அது தான் போட்டது இல்லாம வந்து வெளியில இருந்து அந்த ஸ்மெல் இந்த ரோட்டு வழியே போனா அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணு கண்டுபிடிக்காம இருக்க, கூடயே இருந்திருக்கும். எத்தனை நாள் நைட் பக்கத்துல படுத்திருக்கோம், இது தெரியாம இருக்கும் தான் புருஷன் போட்ட பாம்பு தான் அப்படின்ட்டு அது நீட்டா கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அது நீயே போடாத மாதிரி ஒரு ரீசன் சொன்னா பத்தியா, அந்த பொண்ணை தவிர வேற யாரும் இருந்தா கண்டிப்பா நம்பி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. மம்பட்டியாகிய நான் இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எந்த கூட்டாளிமாரோட சேர்ந்து ஊர் சுத்த மாட்டேன், அவன்கள் பாட்டிக்கண்டு கூப்பிட்டா போக மாட்டேன், இரவையில கள்ளக்களவுல பொம்பளை பிள்ளைகளோட போன் கதைக்க மாட்டேன், எந்த போனில் இருக்க பொம்பளை பிள்ளைகள நம்பர் எல்லாம் டிலீட் பண்ணிடுவேன், சமைக்கிற பாத்திரம் கழுவுற உடுப்பு கழுவுற வீடு கூட்டுற வேலையெல்லாம் நானே செய்வேன், கோவத்துல எந்த மனுஷி அடிச்சாலோ சுடுதண்ணியை தூக்கி முகத்துல ஊத்தினாலோ எங்கட அப்பா அம்மாவை கோல் எடுத்து சொல்ல மாட்டேன் என்பதை உறுதிமொழிகிறேன் சபையர் முன். கல்யாணத்துக்கு அக்ரிமெண்ட் இனிமேல் உள்ள பொண்ணுங்க இப்படி தான் அக்ரிமெண்ட் வாங்கிக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர மாட்டேன்,
ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், எந்த பொண்ணுங்க கூடவே வந்து ட்ரை பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் அடுக்கடுக்கா வந்து அக்ரிமெண்ட் செய்யணும். அம்மா மாட்டினானுங்க. லூசு பைய. ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னா பாருங்க, சுடுதண்ணியே எடுத்து மூஞ்சில ஊத்துனாலும் எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இது கண்டிப்பா 80s 90s கிட்ஸ் பாயா தான் இருப்பாங்க. பொண்ணு கிடைச்சா மட்டும் போதுங்க, நான் கொத்தடிமையா கூட வேலை பார்த்துறேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனா வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டியாடா, அவசரப்பட்டு அக்ரிமெண்ட் போட்டியாடா. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. சும்மாவே ஆடுன்னு ஆடுவாளுங்க, நீ அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ பிரிச்சு மேஞ்சிருவாளுங்க. பாவண்டா இவன் வாழ்க்கை. அடுத்து எந்த நியூஸ் பேப்பர்ல இவனை பத்தி கதை வரப்போதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இவனும் கண்டிப்பா 90s கிட்ஸா தான் இருப்பான். ஏன்னா எனக்கு வேற வழி தெரியலமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. நான் நினைச்சது கிடைக்காதப்ப இருக்கிற வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். கடைசி வரத சிங்கிள்ஸாவே போயிருவேணும். எப்பதான் இந்த புது பைக் வாங்கினா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார வைக்கலான்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆள் செட் ஆக முடியுது. பார்த்தேன், நேரம் ஜவுளி கடைக்கு போனேன், ஒரு பொம்மையை தூக்குனேன், பின்னாடி உட்கார வச்சேன், நான் பாட்டில் வண்டியை ஓட்டிட்டேங்க. இப்படியே நான் காலத்தை பூரா ஓட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட்டிட்டு போறாங்க. எப்படியெல்லாம் இந்த 90s கிட்ஸ் சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு தன்னோட வாழ்க்கையை போக்கி இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே பரிதாபமா இருக்குங்க. என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போயிட்டு இருக்க? அறிவு இல்ல உனக்கு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அன்பா சொல்லுங்க. அட அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போற? அறிவு இல்ல உனக்கு? சூப்பருங்க. இனிமேல் இந்த மாதிரி பொண்ணுங்க யாராவது அன்பா சொல்லுங்கன்னா வாண்டடா போய் இடிக்கலாங்க. இடிச்சு அவங்க அன்பா சொன்னாங்கன்னா தூக்கி கொஞ்சிக்கிட்டு இனிமேல் இப்படிலாம் இடிக்காதீங்க, பார்த்து போங்க அப்படின்னு நாங்க கொஞ்சதுக்கு நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி அன்பா சொல்லணும்னா எத்தனை பொண்ணு வேணாலும் கண் மூடித்தனமா நம்ம இடிக்கலாங்க. ஆனா நல்ல ஐடியா, பசங்களுக்கு ஏத்த ஒரு ரீல்ஸா இது அமையும் தான் நான் விருப்பப்படுறேங்க. வேற ஏதோ வாய்க்குள்ள விடுறான், வாயை அப்படியே ஊனாச்சு. ஆடா பாவி, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, மோதிரம் வாங்க போதா? புரிஞ்சிருச்சு. அந்த பையன் என்ன பண்றான், தான் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக விரல் அளவை வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கு வாய்க்குள்ள விட்டு விரலோட அளவை எடுத்துட்டு போய் அப்படியே மோதிரம் வாங்குறான். உடனே அந்த பொண்ணு சர்ப்ரைஸ் ஆச்சா என்னமோ தெரியல, உடனே தான் ஹஸ்பண்டையும் சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டோட பிரதர்க்கோட அளவை வந்து கரெக்டா எடுத்துட்டு போய் ஒரு காண்டம் வாங்கலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா அளவு மாறுமே நேரத்துக்கு நேரம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். டேடோட லிட்டில் பிரின்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குங்க. ஷார்ட்ஸ் போட்டு ஏறி காலத்துக்கு உட்கார முடியும். இப்படியெல்லாம் புது பழக்கம் பழக்கி விட்டுறாங்க. அது சின்ன குட்டப்பாவாடை போட்டிருக்கு அப்படின்றது காலை தூக்கி உட்கார முடியலன்னு ஒரே காரணத்துக்காக உப்பு மூட்டை தூக்கி அப்படி உட்கார வைக்கிறான் பாருங்க. அவன் அந்த இடத்துல பிரில்லியன்ட்டுங்க. இந்த மாதிரி யோசிச்சு செயல்படுற புருஷன் இருக்க தண்ணியும் இவர்களுக்கெல்லாம் கவலையே கிடையாதுங்க. எந்த மாதிரி ட்ரெஸ் வேணாலும் பண்ணுவாளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ஃபன்னாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோவில் எது உங்களுக்கு ஃபன்னாக இருந்தது, எது வந்து ஒரு கொஞ்சம் டூ மச் மொக்கையாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.